ஈரான் போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருந்து உலக சந்தைக்கு வரும் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஓர்முஸ் நீரிணை மற்றும் ஹாப்-அல் மண்டப் நீரிணை வழியாக நடைபெறும் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் ஆசிய நாடுகளுக்கான முக்கிய எண்ணெய் சப்ளையராக ரஷ்யா மாறியுள்ளது. உக்ரைன் போர் காரணமாக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்திருந்தன. இதனால் ரஷ்யா தனது கச்சா எண்ணெயை உலக நாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியா போன்ற பெரிய இறக்குமதி நாடுகளுக்கு சர்வதேச விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்து வந்தது. இதுவரை ரஷ்யா கச்சா எண்ணெய் பிராண்ட் கச்சா எண்ணெய் விலையை விட ஒரு பேரலுக்கு சுமார் $10 வரை தள்ளுபடியில் கிடைத்து வந்தது. இதன் மூலம் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் கணிசமான லாபத்தை பெற்றன. இதனால் தற்போது நிலைமை மாறியுள்ளது. ஈரான் போர் காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதால் ரஷ்ய எண்ணெய்க்கான தேவை அதிகரித்துள்ளது. இதை பயன்படுத்திக் கொண்டு ரஷ்ய கச்சா எண்ணெய் வர்த்தகர்கள் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டு வந்த தள்ளுபடியை குறைந்துள்ளதாக பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் வரையிலான விநியோகங்களுக்கு ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பழைய தள்ளுபடி விலையில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் செப்டம்பர் மாதத்திற்கான புதிய கொள்முதல் பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா தள்ளுபடியை நீக்கியுள்ளது. இதற்கு காரணம் ரஷ்யா மட்டுமல்ல, தற்போதைய போர் சூழல் காரணமாக உலகின் எந்த பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடும் அதிக தள்ளுபடி வழங்க தயாராக இல்லை. கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக சந்தை விலைகள் உயர்ந்துள்ளன. ரஷ்யா கச்சா எண்ணெய்க்கான தள்ளுபடி குறைந்ததால் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்களில் லாபம் குறைய வாய்ப்புள்ளது. இதுவரை குறைந்த விலையில் கிடைத்த எண்ணெய் காரணமாக நிறுவனங்களுக்கு கிடைத்த கூடுதல் வருமானம் குறையும். இதனால் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தும் நிறுவனங்களின் திறன் பாதிக்கப்படலாம். தொடர்ந்து எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையிலும் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக குவைத் உள்ளிட்ட பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த போர் நீடித்தால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் மேலும் பாதிக்கப்படலாம். அதன் தாக்கம் இந்தியா உள்ளிட்ட எண்ணெய் இறக்குமதி நாடுகளின் பொருளாதாரத்திலும் பிரதிபலிக்கும் அபாயம் உள்ளது.